தங்கம் வைரம் வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு. வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு. டிராக்டர், ட்ரோன் ஆகியோருடைய அறுவடை இயந்திரங்களுக்கான ஓட்டுநர் பயிற்சியும் 180 கிராமப்புற இளைஞர்களுக்கு வேளாண் இயந்திரங்கள் செயல்பட விளக்க பயிற்சியும் ஆக மொத்தம் 300 கிராமப்புற இளைஞர்கள் பயனடையும் வகையில் பயிற்சிகள் அளிக்கப்படும். ஓட்டுநர் பயிற்சியினை சிறப்பாக வழங்கிட தேவையான பாவனை சாதனங்களை அரசு இயந்திர கலப்பை பணிமனைகளில் ஏற்படுத்தப்படும். இதற்கான ரூபாய் 1,84,00,000 நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். வேளாண்மை விற்பனை வேளாண் வணிகத்துறை வேளாண் விளைபொருட்கள் உற்பத்தி அதிகரிப்பு நடவடிக்கைகளுடன் உழவர்கள் நலன் கருதி அவர்களுக்கு உரிய விலை கிடைத்திட அறுவடைக்கு பின் ஏற்படும் இழப்பினை குறைத்தல், ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள், உழவர் சந்தைகள், பண்ணைவழி வர்த்தகம், மதிப்பு கூட்டுதல், பதப்படுத்துதல், சிப்பங்கட்டுதல், ஏற்றுமதி தரக்குறியீடு பெறுதல், இணையவழி வர்த்தகம், புத்தாக்க நிறுவனங்களை ஊக்குவித்தல், திறன் மேம்பாட்டு பயிற்சிகள், வேளாண் கண்காட்சிகள் போன்ற பல்வேறு நடவடிக்கைகள் வேளாண் விற்பனை மற்றும் வேளாண் வணிகத்துறை மூலம் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. வேளாண் விளைபொருளுக்கான 100 மதிப்பு கூட்டும் அலகுகள் அமைக்கும் சிறப்பு திட்டம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 2030ஆம் ஆண்டிற்குள் தமிழ்நாட்டினை $1 டிரில்லியன் பொருளாதாரம் கொண்ட மாநிலமாக மாற்ற வேண்டும் என்ற இலக்கினை நிர்ணயித்துள்ளார்கள். இதை அடைவதில் வேளாண் பொருட்களை பதப்படுத்துதல் மற்றும் மதிப்பு கூட்டுதல் இன்றியமையாதது ஆகும். இதனை கருத்தில் கொண்டு வேளாண் பொருட்களின் மதிப்பு கூட்டுதல் மற்றும் பதப்படுத்தும் தொழில் துவங்கும் தொழில் முனைவோர்கள் மற்றும் நிறுவனங்களை ஊக்கப்படுத்த சிறப்பு திட்டம் ஒன்று செயல்படுத்தப்படும். ரூபாய் 10 கோடி வரையிலான புதிய திட்டங்களுக்கு முதலீட்டு மானியம் 25%, பெண்கள், ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கு கூடுதலாக 10%, அதாவது 35% என அதிகபட்சமாக ரூபாய் 1,50,00,000 வரை மானியம் வழங்கப்படும். இது தவிர 5% வட்டி மானியம் 5 ஆண்டுகளுக்கு வழங்கப்படும். இத்திட்டத்தின் மூலம் மகசூல் காலங்களில் வேளாண் விளைபொருட்கள் விலை வீழ்ச்சி அடையும் போது விளைபொருட்களை வீணாகாமல் சேமித்து மதிப்பு கூட்டி உழவர்கள் நலன் பாதுகாக்கப்படுவதுடன் தக்காளி, மிளகாய், சின்ன வெங்காயம், முருங்கை, மஞ்சள், வாழை, மல்லிகை, சிறுதானியங்கள், பாரம்பரிய அரிசி உள்ளிட்ட பல்வேறு வேளாண் விளைபொருட்களுக்கு தகுந்த மதிப்பு கூட்டு அலகுகள் அமைக்க வழிவகுக்கப்படும். இவ்வாறான 100 திட்டங்களுக்கு முதற்கட்டமாக இவ்வாண்டில் ரூபாய் 50 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தல் ரூபாய் 50 கோடியே 79 லட்சம் மதிப்பீட்டில் ஒன்றிய மற்றும் மாநில அரசு நிதி உதவியுடன் சேலம் மாவட்டம் கொளத்தூர், தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி, கரூர் மாவட்டம் சின்னதாராபுரம், விருதுநகர் மாவட்டம் வத்லாயிருப்பு மற்றும் திருவில்லிபுத்தூர், பெரம்பலூர் மாவட்டம் போலாம்பாடி, திருச்சி மாவட்டம் புள்ளம்பாடி மற்றும் தொட்டியம், ராணிப்பேட்டை மாவட்டம் திருமீரி, வேலூர் மாவட்டம் காட்பாடி ஆகிய இடங்களில் வாடகை கட்டடங்களில் இயங்கி வரும் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களுக்கு பரிவர்த்தனை கூடங்கள், சேமிப்பு கிடங்குகள் போன்ற கட்டமைப்பு வசதிகள் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் அரியூர் துணை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பரிவர்த்தனை கூடம் ஆகியன அமைக்கப்படும். மேலும் பொறுத்து விற்பது பொருளை கூட்டும் என்ற பழமொழிக்கேற்ப அறுவடை காலங்களில் ஏற்படும் விலை வீழ்ச்சியிலிருந்து உழவர்களை பாதுகாக்கவும் கிடங்கு மேம்பாட்டு ஒழுங்குமுறை ஆணையத்தின் அங்கீகாரம் பெற்று மின்னணு மாற்றத்தகு கிடங்கு ரசீது முறையில் பட்டியலிடப்பட்ட வணிக வங்கிகளில் கடன் பெறும் வசதியை ஊக்குவிக்க தொடுவட்டி திங்கள் சந்தை, திண்டிவனம், செஞ்சி, சூலூர், கும்பகோணம், உடுமலைப்பேட்டை, கீழ்பெண்ணாத்தூர், உசிலம்பட்டி ஆகிய 9 ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் தலா 1000 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட சேமிப்பு கிடங்குகள் ரூபாய் 20 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்படும். தங்கம் வைரம் வெள்ளி தள்ளுபடி திருவிழா. தங்க நகைகள் சேதாரம் 1% குறைவு. வைர நகைகள் கேரட்டுக்கு 5000 குறைவு.